ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், தம்ப்நெயில் பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, இன்றைக்கி திருப்பதி வந்திருக்கேங்க அம்மா வீட்டுக்கு. ஃபஸ்ட்டு வந்த உடனே அக்கா கிட்டே வந்தேன். பசங்க எல்லாம் குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, ஜாலியாக அந்த கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. மேலே மொட்டை மாடிக்கு போயிட்டு ஏதோ சும்மா பசங்க எல்லாம் இருக்கும்போது நாங்கள் ஜாலியாக அது மாதிரி அரட்டை அடிச்சுட்டு ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருப்போம். சாப்பிட்டு இப்படி கிளம்பிட்டோம். நான், அக்கா பொண்ணு, அக்காவோட பேத்தி 3 பேர் அம்மா கிட்டே போயிட்டுருக்காங்க. அம்மா அப்பா திருப்பதியில் இருக்காங்க. இவங்க இருக்கிறது ஆட்டோ நகரான ஊரில் இருக்காங்கங்க. திருப்பதி மலை தெரியுது, நீங்களும் சாமி வேண்டிக்கோங்க. நாங்கள் போகிற உடனே எங்கள் அப்பா வந்துட்டாருங்க. கரெக்டாக எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறமா வந்துட்டு அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிற செடியெல்லாம் வச்சுட்டு இருந்தாருங்க அப்பா. அந்த செடியெல்லாம் காட்டுறாரு பாருங்களேன். இங்கேருந்து தாங்க அந்த நாட்டு பப்பாளி நான் சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன்ல, இந்த நாட்டு பப்பாளி தாங்க அது. அப்போ அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குங்க, கூசாக இருக்குது. குட்டி பப்பாளி தாங்க இது. திருப்பதிக்கு ஏன் வந்தேன்ட்டு சும்மா தான் வந்திருக்கேங்க. அக்கா பொண்ணு வந்திருக்காங்க. இவங்க தான் அக்கா பெரிய பொண்ணு. அக்கா வீட்டில் இருக்காங்க. வாங்க சித்தி, நாங்கள் இன்னும் வீட்டுக்கு கிளம்பணும், வந்து 1 மாதம் ஆகுது, வந்து பார்த்துட்டு போங்க பாப்பாவைன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்துச்சு. எனக்கு ஃபோனில் பாப்பாவை பார்க்கும்போது நேராக போய் பார்த்துடலான்னுட்டு, சரி சும்மா ஒரு நாள் அப்படி போயிட்டு வந்துடலான்னுட்டு வந்திருக்கேங்க. ஸோ அங்கே வந்தக்கப்புறமா நாங்கள் எப்போவோ ஒரு கமிட்மெண்ட் தாங்க அது. இப்போ நாங்கள் பேசினது அது என்னன்னுட்டு எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறமா அப்பா போயிட்டு சமோசா எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கங்க. சாப்பிட்டு கிளம்புங்க ஷாப்புக்கு, ஏதாவது பசி இருக்க போகுதுன்னுட்டு. அப்புறமா சாப்பிட்டு அப்பாவுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ நேராக ஜிஆர்டி திருப்பதி கோல்டு ஷோரூம் தாங்க அது, ஜிஆர்டி ஷோரூம். அங்கே போயிட்டு அப்புறமா நைட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு சென்னை போயிடணுன்ற மாதிரி பிளான். அதுக்கு தான் அப்பா வெளியே வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். ஏம்மா இப்படியே வரக்கூடாதான்ட்டு, இல்லைப்பா அப்படியே போயிடுறப்பா பத்திரம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. இதாங்க ஜிஆர்டி திருப்பதியில் இருக்கிறது. இங்கே வந்து நம்மளுக்கு ஆடி மாதம் சொல்லுவோம் இல்லை தமிழில், அந்த மாதிரி இங்கே ஆஷாடம் வந்துட்டு அந்த மந்த்துங்க 200 rupees பர் கிராமுக்கு லெஸ் பண்ணிவிட்டு இங்கே ஆஃபர் போட்டிருக்காங்கங்க. டைமண்டுக்கு கூட ஆஃபர் ஏதோ போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஆடி மாதம்னால அம்மனுக்கு உகந்த நாள் இல்லை, அந்த மாதிரி ஆஷாடம்னா தெலுங்கில் அம்மனுக்கு உகந்த நாளுங்க. அம்மன் அவ்வளோ அலங்காரம் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக வச்சு நின்றாங்கங்க. உள்ளே வந்த உடனே இந்த என்ட்ரன்ஸ் ரியல் ஃப்ளவர்ஸ் வச்சு அவ்வளோ அழகாக கலிசம் நடுவில் வச்சுட்டு பிள்ளையார் முன்னால் ஒரு தண்ணியில் வச்சு நின்றாங்க. அந்த சைடு இந்த சைடு செடி மாதிரி வச்சுட்டு அவ்வளோ பாசிட்டிவான வைப்பு இருக்குங்க. உள்ளே வந்த உடனே அப்பா நாங்கள் போகிற அன்றைக்கி எவ்வளோ க்ரௌடு பாருங்களேன், ஃபுல்லாக க்ரௌடுங்க. ஏன்னா கோல்டு சில்வர் ரேட் எல்லாம் கம்மியாக இருந்துச்சு இல்லை, ஸோ ஃபுல்லாக க்ரௌடுங்க. நாங்கள் வந்த உடனே அங்கே பார்த்த உடனே எங்கள் கண்ணில் பட்ட சிவபெருமாள் இவர் தாங்க. அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ மனசுக்கு வந்து அப்போ என்ன சொல்லுவாங்களோ அப்படியே பார்த்த உடனே பிடிச்சிடுவான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு சிவபெருமாள் ஐடல் தாங்க. அவர் பக்கத்தில் யாரோ கூட பார்த்துட்டு இருந்தார். அதுக்கு சிவபெருமாள் இருந்தால் நந்தி இருக்கணும் இல்லை, அதுக்கு செட்டு சும்மா பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் நான் வந்து பூஜை சாமான் செட்டு ஒன்று பார்க்கணுன்ற மாதிரி தாங்க பார்த்துட்டு இருந்தோம். நம்ம வீட்டில் ஆல்ரெடி பூஜை சாமான் செட்டு இருக்குது, நம்ம அதில் தான் சாமிக்கு பூஜை பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து குட்டி குட்டியாக தான் பெல்லு விளக்கு தட்டை எல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுருக்கோம். இப்போ வந்து வாங்கினா பெருசாக வாங்கணுன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. விளக்கு வந்து இந்த மாதிரி 1 கிலோவில் 2 விளக்கு வர மாதிரி, குத்து விளக்கா அகல் விளக்கு என்ன சொல்லுவோம், குத்து விளக்கு இந்த மாதிரி 5 விளக்கு ஏற்றுற மாதிரி 1 கிலோவில் வர மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பூஜை தட்டை சாமான் எல்லாம் 1 கிலோவில், அப்படி நம்ம பட்ஜெட் ஒரு 2 கிலோவில் வாங்குற மாதிரி அன்னிட்டு சும்மா பார்த்துட்டு இருந்தேங்க. ஏன்னா நம்மளுக்கு பழசு வெள்ளெல்லாம் நிறைய இருக்குங்க வீட்டில், அது எல்லாமே இருந்துச்சு. சரி அன்னிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா இவர் வந்து 16 கிராமில் குட்டி சிவலிங்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் கூட அக்கா சில்வர் கலெக்ஷன் போடுங்கன்னுட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இங்கே இருக்கிற சில்வர் கலெக்ஷனும் போடுறாங்க. திருப்பதியில் எவ்வளோ பெரிய ஜிஆர்டிங்க. நம்மளுக்கு வந்து சென்னையில் அங்கங்கே சில பிரான்ச்சில் சில கலெக்ஷன் தான் இருக்கும். டி நகர் பிரான்ச்சில் எப்படி இருக்கும், ஒரு பிளாகாக ஒரு ஃப்ளோருக்கு ஒரு கலெக்ஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குங்க. அப்பா எவ்வளோ கலெக்ஷன் தெரியுங்களா. பூஜை சாமானுக்கே ஒரு செக்ஷன், அப்புறம் ஜுவல்லரி வெள்ளி சில்வர் ஜுவல்லரிக்கே ஒரு செக்ஷன். கோல்டில் வாங்க முடியல, சில்வரில் வாங்கணும்னு நினச்சவங்க செம்மையான கலெக்ஷனுங்க.
எக்ஸ்பெஷலி நான் சொல்கிறது வந்து ஆந்திராவில் இருக்கிற தெலுங்கு அவங்களுக்கு தான் சொல்லிகிட்ருக்கேங்க. நிறையா கலெக்ஷன் இருக்குங்க ஆந்திராவில் இருக்க ஜிஆர்டியில். திருப்பதி ஜிஆர்டியில் செம்மையான கலெக்ஷன். ஒரு சில கலெக்ஷன் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஜுவல்லரி கோல்டில் வாங்க முடியலன்னா சில்வர்லாவது வாங்கிக்கோங்க. அவ்வளோ அழகான பேட்டர்ன்ஸு லுக்கான கலெக்ஷனுங்க. கோல்டு சில்வர் அண்ணாவே நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் தான். அப்புறமா இந்த செட்டு காட்டினாங்க, அது 1.25 கிலோ மேலே இருந்துச்சு. இந்த செட்டு தாங்க நான் பார்த்தது. நம்மளுக்கு தாம்பூல தட்டை, கலிசம், 2 மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்ச மாதிரி, ஆரத்தி கண்டை, அப்புறம் பெல்லு, குட்டி குட்டி விளக்கு, அகில் விளக்கு, பஞ்சபாத்திரம், இந்த மாதிரியெல்லாம் இந்த செட்டெல்லாம் 1.5 கிலோ மேலே வருது. இது வந்து வாழை செடி பழம் எல்லாம் இருக்கிற மாதிரி அந்த பேட்டர்னும் காட்டுட்டு இருந்தார். இது வந்து பெருமாள் தலைக்கு கலிசம் கிடையாது, என்னது கிரீட்டம் மாதிரி வருமில்ல, அந்த கிரீட்டம் அவர் பாதங்க. இதுதான் கோவிலெல்லாம் ஸ்ரீவாரி பாதம் சொல்லுவாங்கல்ல, அந்த பாதமுங்க இது. இதுவுமே ஜிஆர்டியில் அவைலபிள் இருக்குங்க. எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா. அப்புறமா அம்மா வந்து யாருக்கோ கிரக பிரவேசம்மா செட்டு விளக்கு ஒரு 50 கிராமில் பாருமான்னு அம்மாவும் கேட்டிருந்தாங்க. அப்புறம் அந்த செட்டு தான் இது, அது பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து அப்படியே மேலே ஒரு ஸ்க்ரூ மாதிரி தெரியுதுல்ல, தனியாக கயிட்டலாம். இப்போ வந்து 50 கிராமுக்கே அந்த மாதிரி ஐடியா விளக்கு வந்திருக்கு. அப்புறமா இது குங்குமம் சிம்னி, இது வந்து பெல்லு. அப்புறம் இல்லை அந்த மாதிரி 2ஆக கொடுக்கலாமா, இல்லை காமாட்சி அம்மா விளக்கு சிங்கிளாக கொடுத்துடலாமா குருப்பிரவேசத்துக்குன்னுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இது வந்து நம்மளுக்கு கிடையாதுங்க, எங்களுக்கு பழக்கம் இல்லை. எங்களுக்கு வந்து 2 விளக்கு தான் ஏற்றணும்னு எங்கள் மாமியார் சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் காமாட்சி விளக்கு ஏற்ற மாட்டோம். ஏதாவது ஃபங்க்ஷன் ஐயர் வருவாங்க, ஹோமம் போடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது ஏற்றுவோம். அப்புறமா இது வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிற மாதிரி ஒரு 2 கிண்ணி, ப்ளஸ் அது பிரசாதம் கிண்ணி, அதையும் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறமா இது என்னது தமிழில் என்ன சொல்லுவாங்க, தாபேலு சொல்லுவோம். இது கூட சில்வரில் நம்ம வாங்கிட்டு தண்ணியில் போட்டு சாமி ரூமில் வச்சு அவ்வளோ நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பிளேட் பாருங்கள், ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க சில்வரில். நம்மளுக்கு ரவுண்டாக இருக்கும் இல்லை, அது மாதிரி இது ஒரு மாடலாக ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி சாப்பிட்ற தட்டை தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் பிரசாதங்க, தண்டாலம் சொல்லுவாங்கள்ல, கோவிலெல்லாம் பிரசாதம் அந்த சைடு இந்த சைடு பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு பிரசாதம் போட்டோம், அந்த மாதிரி ஐட்டமும் அவைலபிள் இருக்குங்க. இதில் வந்து செங்கு சக்கரமும் இருக்கிற மாதிரி பேட்டர்ன் இருக்குது. இல்லைன்னா இந்த மாதிரி ப்ளைனாக கூட இருக்குங்க. இது க்யூட்டாக இருந்துச்சு, ப்ளைனாக சூப்பராக இருந்துச்சுங்க. இதே மாடல் சேம் 1.25 கிலோவில் இந்த தண்டாலம் பாருங்களேன், எவ்வளோ பெருசு. 1.25 கிலோ இருக்குங்க, 5 லட்சம் கிட்ட வரும். அதுதான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அந்த தம்பி வந்து அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ அழகாக கிளியராக ஒன்று எடுத்து காட்டுட்டு இருந்தார் எங்களுக்கு. இதில் வந்து நம்ம பிரசாதம் சாமிக்கு இப்போ வரலட்சுமி நோம்பெல்லாம் கும்பிடுவோம்ல, அப்போ வந்து இதில் சுவி வடை இதெல்லாம் போட்டுட்டு சாமிக்கு புளிகோரெல்லாம் வச்சுக்க இவ்வளோ பெரிய தண்டாலமும் நம்ம வந்து சில்வர் சேவிங்காக இருந்தால் இந்த மாதிரி வாங்கிக்கலான்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகிடுச்சு. அப்பா பார்த்தானே அப்படியே என்ன சொல்லுவாங்க, அப்படியே மனசு ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சிங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த தண்டாலம். அப்புறம் இது ஒரு 2 கிண்ணு பார்த்துட்டு இருந்தோம். மஞ்சளுக்கு குங்குமக்கு இல்லை பிரசாதம் கூட வாங்குற போட்டி வச்சுக்கிற மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குங்க. இந்த லுக் ஒன்று பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஷோரூம் தெரியுங்களா. அப்பா அவ்வளோ மாடி இருக்குங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேங்க. இங்கே வந்து என்னோடய ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டு இருக்குது, ப்ளஸ்ஸு எங்கள் பெரியப்பா பையன் கூட இங்கே தான் இருக்காருங்க. அப்பாவோட சொந்தம் பெரியப்பா பையன் தம்பி, அவரும் இங்கே தான் 2 பேர் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினேன். அப்புறம் இது வந்து பாலாடி இல்லை பால் டப்பா சொல்லுவாங்கல்ல, குழந்தைங்களுக்கு சில்வர்லவே பால் டப்பா கூட அவைலபிள் இருக்குங்க. இதில் வந்து நம்மளுக்கு ஒரு 100 ml 200 ml கணக்கு மாதிரி இருக்குமில்ல, அது கூட அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில்வரில் வாங்கினா குழந்தைங்களுக்கு நல்லதுன்னு தோணுது எனக்கு. பிளாஸ்டிக் அண்ணும்போது அது குழந்தைங்களுக்கு கஷ்டம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க யாராவது குழந்தைங்களுக்கு வாங்கினோன்னா. அப்புறம் லக்ஷ்மி பெருமாள் ஐடல், அப்பா எப்படி இருக்காரு பாருங்கள், அவர் பாதம் அந்த நாமம், அப்பா இந்த மாதிரி கூட அவைலபிள் இருக்குங்க ஜிஆர்டியில். நாங்கள் விளக்கு பார்த்துட்டு இருந்தேன்ல, அந்த பக்கம் ஆன்டிக் கலெக்ஷனில் இருக்கிற ஒரு தம்பி வந்து அக்கா இந்த மாதிரி பாருங்கன்னுட்டு காட்டினாருங்க.
வேறு லெவலான ஆன்டிக் பீஸுங்க. இது பெரிய அப்படி எவ்வளோ சாலிடாக இருந்துச்சு தெரியுமா? யானை மாதிரி வரும், கீழே பால் மாதிரி தொங்குற மாதிரி சலங்கு மாதிரி வருது. எல்லாமே பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறமா இது தனியாக இது வந்து 3/4 கிலோவில் இருக்கிற மாதிரி பேட்டர்னு எடுத்துகிட்டு வந்து காட்டினாங்க. அப்புறம் இது வந்து சில்வர் கலெக்ஷனுங்க. மேலே ஃப்ளோரில் இருக்குது. அங்கே பூஜை சாமானுக்கு ஒரு ஃப்ளோர் இருக்குது, சில்வர் ஜுவல்லரிக்கு ஒரு ஃப்ளோர் இருக்குது. இங்கே காட்டியிருக்கேன்ல ஒயிட் அண்ட் பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் பேங்கிள்ஸு, அது குட்டி குட்டி பேங்கிள்ஸுங்க. அப்பா நேராக எடுத்து காட்டினார் அந்த தம்பி. வேறு லெவல் கலெக்ஷனுங்க. 42,000 என்னவோ சொன்னாங்க. எல்லாமே 92.5 பியூர் சில்வர் தாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறமா இது வந்து பவளம் வச்ச மாதிரி லக்ஷ்மி காசு மாதிரி ஒரு ராம்பர்வர் மாதிரின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பேட்டர்னு ஒன்று ட்ரை பண்ணாங்க. அப்போ எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா? இது எல்லாமே சில்வர் ஜுவல்லரி தாங்க. கோல்டு வாங்க முடியலன்னா சில்வர் சூப்பரான ஆப்ஷன் வாங்கிக்கலாம். ஏன்னா சில்வர் கூட லக்ஷ்மி கட்டாட்சம் தான். ஸோ நம்மளுக்கு ஒரு சேவிங்ஸ் மாதிரி இருக்கும், போட்டிக்கிறதுக்கு அழகாகவும் இருக்கும். பித்தளி பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி வாங்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது நாங்கள் ஒன்று பார்த்தோங்க. அந்த பில் போட்டுட்டு அந்த தம்பி ஹாய் சொல்லுங்க அண்ணா. நிஜமாகவே நல்லா அழகாக பேசினார், எல்லாம் எடுத்து காட்டுறாருங்க. ஸோ அந்த நாங்கள் வாங்கினது என்னன்னுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேங்க. இது ஏன் வாங்கினான்னுட்டு அதோட ஹிஸ்ட்ரியை சொல்கிறோம். நம்ம ஒன்று நினைக்கிறோம், கடவுள் ஒன்று கொடுப்பாரு நம்மளுக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் என்னவோ சும்மா அக்கா பொண்ணு பார்த்துட்டு போகலான் தாங்க வந்தேன். சரி அன்னிட்டு இங்கே ஜிஆர்டிக்கு வந்துட்டு அந்த அந்த என்ன சொல்கிறது, அது அந்த சில்வர் வாங்கிட்டு போகணும்னு இருந்துச்சு. அன்றைக்கி நாங்கள் நினைக்கவே இல்லை, வந்ததே டயர்டாக வந்தேன். ஸோ திடீர்னு கிளம்புனோம் ஜிஆர்டிக்கு. திடீர்னு வந்து பார்த்துட்டு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போது திருப்பதியில் வந்து ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் தாண்டி வரும்போது அங்கேயே நம்மளுக்கு காந்தி ரோடு அன்னிட்டு வருங்க. இதெல்லாம் சின்ன வயசில் நடந்தே போன இடங்க. இதெல்லாம் பார்த்தா அந்த என்ன சைல்டுஹுட் மெமரிஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஞாபகம் வந்துச்சு. எல்லாம் நைட் டைம் எல்லாம் அப்படியே ரோட் சைடு ஃப்ளவர்ஸு, அந்த பொம்மை, ஃப்ரூட்ஸு எல்லாமே அப்படியே பார்க்குறதுக்கு அந்த லைட்டுக்கு அதுக்கு அப்பா இதெல்லாம் எப்படி இருந்துச்சு. நாங்கள் இருக்கும்போது இவ்வளோ எல்லாம் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சவருக்கு எல்லாமே பில்டிங் ஆகிடுச்சி. எல்லாமே இவங்கெல்லாம் இங்கே கோனேர் கட்ட சொல்லுவாங்கங்க. இங்கே தான் எங்கள் அப்பாவோட காரு ஸ்டாண்டு. எப்போவுமே எங்கள் அப்பா இங்கே தான் இருப்பாருங்க. எங்காவது அம்மா கூட்டின்னு போனோன்னா அப்பான்னு நாங்கள் 3 பேர் ஓடி வந்துடுவோம் அப்பா கிட்ட. அந்த கோனேர் கட்டை பார்த்தா எனக்கு அந்த ஃபீல் வந்துடுச்சு, நம்ம அப்பா இங்கே தானே காரு வச்சுட்டு ஓட்டிகிட்ருப்பாருன்னுட்டு. ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ஸான ஒரு மூமெண்ட் தான். எப்போவோ ஒரு நாள் வரும். அதையும் நான் நைட்டில் இறக்கவே மாட்டேன். இப்போ வந்து அக்கா பொண்ணுங்கெல்லாம் விடவே இல்லை. நைட்டு இருந்துட்டு நாளைக்கு போங்க சித்தின்னுட்டு கம்பல் பண்ணிட்டாங்க. ஸோ வந்துட்டு இருந்துட்டாங்க. ஃபஸ்ட் டைம் நான் என்ன வாங்கியிருக்கேன் காட்டுறேன் பாருங்கள். இது எதுக்குன்னுட்டு சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டே வாங்க. நான் வாங்கினது சிவபெருமாள் ஐடலுங்க. இது வந்து அக்கா தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இதில் ₹1 கூட நான் போடலைங்க. ஏன்னா நானும் என் தங்கச்சி அக்கா நாங்கள் ஃபோன் எடுத்தால் டெய்லி ஒரு 1/2 hour 1 hour பேசிகிட்டே இருப்போங்க. பேசிகிட்டு இருக்கும்போது சிவராத்திரி அன்னைக்கு இந்த மாதிரி சிவராத்திரி அன்னைக்கு பேசினதுங்க. நம்ம வீட்டில் அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு காட்டினேன், வீடியோ கால் பண்ணிவிட்டு. அப்போ வந்து கோல்டில் இந்த மாதிரி சிவலிங்கம் வாங்கணும்டி, எதனோ எனக்கு கனவுல அந்த மாதிரி தங்கத்தில் சிவபெருமாள் தெரிகிறாடின்னுட்டு அது அக்கா கிட்ட தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னா, சில்வரு கோல்டெல்லாம் வாங்கி வச்சுக்கணுன்னா அதுக்கெல்லாம் கொடுப்பணும் இருக்கணும். நம்ம நினச்சா முடியாது, கடவுள் தானாக அவராக வந்தாதாங்கன்னுட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். எதுக்கு சொல்லிச்சோ என்னன்னு தெரிலங்க. எங்கள் அக்கா திடீர்னு சில்வரில் நான் வாங்கி கொடுக்குறேடி வாங்கிக்குவான்னுடுச்சு. ஏய் அதை பரவாயில்லடி நான் வாங்கிக்கிறேன்ப்பான்ட்டு, பரவாயில்ல என்னவோ எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுது, நான் வாங்கி கொடுக்குற சில்வர் வச்சு நீ எவ்ரி இயர் சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு நீ வந்து சாமி கும்பிடுக்குன்னுட்டு எங்கள் அக்கா வாயோடு வந்துடுச்சுங்க. எவ்வளவோ கொடுப்பனும் இருக்கணும். எனக்கு சிவபெருமாள்னா அவ்வளோ பிடிக்குங்க. ஸோ எங்கள் அக்கா வந்து அவங்க காசில் தான் எனக்கு சிவபெருமாள் வாங்கி இப்போ கொடுத்தாங்க. நான் சும்மா போயிருந்தேன் அக்கா பொண்ணு பார்த்துட்டு வரலான்னுட்டு. எங்கள் அக்கா வந்து திடீர்னு போயிட்டு வாங்கிக்கோ போடி காசு இருக்குன்னுட்டு திடீர்னு கொடுத்துட்டாங்க.
சரி அன்னிட்டு போயிட்டு சிவபெருமாள் தான் வாங்கிட்டு வந்தாங்க ஜிஆர்டியில். அப்புறம் நைட்டு வந்து சாப்பிட்டு கிஃப்ட்டு அக்கா பெரியம்மா பொண்ணுங்க இவங்க வீட்டுக்கிட்ட வந்திருந்தேன். நாங்கள் வந்தோன்னுட்டு சேமியா உப்புமா செஞ்சுட்டு 3 ஸ்பூனு அப்புறம் புதினா பச்சடி சட்னி எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்துட்டு நாங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒன்று சேர்ந்தோன்னா நைட்டு ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருப்போம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். அப்படி 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க, ஒன்றாயிடுச்சுட்டு டைமு. அப்போ ரொம்ப டயர்டாயிடுச்சு. வாக்கா நான் கிளம்புறோங்கான்னுட்டு அக்கா கிட்ட பாய் சொல்லிவிட்டு வந்துட்டோம். வந்து மேலே மொட்டை மாடிக்கு தான் போகிறோம். அப்படியே வைப்பு நல்லா இருந்துச்சுங்க, அந்த ஜில்லுன்னு காற்று. அது கொஞ்ச நேரம் ரீல்ஸ் அது இது பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க. டைம் ஆகிடுச்சி, இன்னும் நம்ம கிளம்ப வேணும் ட்ரெயினுக்கு அன்னிட்டு கிளம்பிட்டோம். பொண்ணுங்க விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு மனசே இல்லை. என்ன பண்ணுறதுங்க, ஹஸ்பண்டு பசங்க இருக்காங்க. சரி வந்தோம், ஒரு நாள் பார்த்துட்டு கிளம்பலான்ற மாதிரி கிளம்பிட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கிளம்பி போகிறதுக்கு. அதுக்கே நான் திருப்பதிக்கே வரமாட்டேங்க. வந்துட்டேன்னா போகிறதுக்கு மனசே வரமாட்டேங்குது. வரவே கூடாதுன்னு நினைப்பேன். சரி இன்னும் வந்துட்டா போகும்போது கஷ்டமாக இருக்கும். சரிங்க, சிவபெருமாள் பார்த்தீங்கல்ல, இதுதாங்க பில்லு. 37 கிராம்ஸ் 560 மில்லிகிராம்ஸ் இருக்குங்க. 10,030 ரூபீஸ் என்னவோ அந்த பில்லுங்க. எஸ்டிமேஷன் காட்டுற பாருங்கள். 1ஆம் தேதி தான் நான் திருப்பதியில் வாங்கியிருந்தேன் ஜிஆர்டியில். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் அக்கா கிட்ட சிவலிங்கம் வாங்கிட்டு ஆசீர்வாதம் கூட வாங்கிட்டேன். ஏன்னா அவங்களாவே சொன்னது தாங்க இது. விடுடி வேண்டாடி என்ன கூட, இல்லை நான் வாங்கி கொடுக்குறேன், எனக்கு தோணுது உனக்கு வாங்கி கொடுக்கணுன்னுட்டு அவங்க வாங்கி கொடுத்த சிவபெருமாள் தாங்க. பாருங்கள், நீங்களும் சாமி நல்லா வேண்டுக்கோங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியோடு இருந்துச்சுங்க. நிஜமாக அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. இந்த விலாகு இதுதாங்க. இந்த விலாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.